தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அனிருத் வந்து இப்போ அஜித் சார் விஜய் சாருக்குலாம் பிகினிங்லே ஆக்ஷன் இமேஜ் வந்துடுச்சு. இவர் கொஞ்சம் வந்து அந்த ஸ்டேஜை உடைச்சி அவர் ரோப் கட்டி மேலே ஏறுவார், டம்முன்னு லேண்ட் ஆகி கால் கிராக் ஆகிடும், திருப்பி கால் கட்டு போட்டு அடுத்த நாள் சூட்டு வருவார். ஒரு நாள் ஒரு விரலே கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்ட சங்கர் சார் பையங்கிறத ஆஃபீஸ் வெளியிலே விட்டுரு, நானும் உன்னை நான் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டேன், அதுதான் உனக்கும் நல்லது. சினிமா மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது. வெறுமான கலர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரேமிங் வைக்கணும், டைலாக் லீக் ஆகிடும் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு டைலாக் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து படத்து டைலாக்கை கொடுத்துட்டு அந்த மாதிரியான லொக்கேஷன்ல போய் 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை சந்திச்சு மதராசை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எழுதின கதை சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து அந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உதாரணத்துக்கு துப்பாக்கி பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் அது ஹிந்தியில பண்ற மாதிரி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இந்த கேள்வி, மதராசி எப்போ எழுதுன கதை? 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கு மேல கூட ஒரு அவுட்லைன் இருந்தது. ஓகே சார். இப்படி ஒரு கேரக்டரை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இந்த கேரக்டர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ கோவிட் டைமில் வந்து நான் ஒரு அனிமேஷன் ஃபிலிம் பண்ணலான்னு இருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. ஓகே சார். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நான் சிவகார்த்திகேயனை சந்தித்தோம், நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு படம் பண்ணலான்னாரு. அப்போ நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் இது என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட், அதை நான் முடிக்காமல் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அப்புறம் அது வந்து பட்ஜெட்டு காரணமாக அந்த படம் மூவ் ஆகலை, ஒரு ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆல்ரெடி ஒரு டாக்கில் இருந்தது, இதை நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை கான்டாக்ட் பண்ணோம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சது தான். அப்படி தான் அந்த புள்ளியிலேருந்து இது ஆரம்பிச்சது. படமா பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படமா இருக்குன்றத பயங்கரமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. குறிப்பா அந்த மேக்கிங் வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் சரி ஆக்ஷன் டு த கோரா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார் மதராசியில்? நல்ல ஒரு பொழுதுபோக்கு படம், அதே சமயத்தில் அதில் ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் இருக்கும், மெசேஜ்னு இருக்காது. ஓகே, ஒரு சின்ன வார்னிங், நம்ம ஊரில் இப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வார்னிங் மாதிரியான ஒன்று தான் அது. ஓகே, மற்றபடி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் இருக்குது, எமோஷனல் சீன்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் மதராசியில். ஓகே சார். இதில் நீங்கள் வார்னிங்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நமக்கு வரலாம், நம்ம அலர்ட்டாக இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பார்வையில் சொல்லியிருப்பேன். ஓகே ஓகே சார். சார் படத்தோட டைட்டில் மதராசி அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி அர்ஜுன் சார் டைரக்ட் படம் மதராசின்னு வந்திருக்கு. பட் நீங்களும் எஸ்கே அவர்களும் சேர்ந்து பண்ற படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்கும்போது மதராசின்னு போது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. காரணம் இல்லாம அந்த டைட்டில் நீங்க வாங்கி வைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ டைட்டிலுக்கான ரீசன்? கதை வந்து சென்னை தான் கதையோட களம். நார்த் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், ஒரு நார்த் இந்தியன் அவங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு ஹீரோவை, ஒரு சென்னையில் இருக்கிறத்தனை அவங்க வந்து ஒரு விழிக்கிற சொல்ல மதராசின்றது இருக்கும், அதை தான் நம்ம அதை வச்சிருக்கோம். ஓகே, மதராசியோட போஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மதராசியில ஒரு ஏ மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் அது 2 ஏவா மாறுச்சு. ஸோ இந்த இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? அது வந்து முழுக்க தயாரிப்பாளர் வந்து அவரோட அந்த எண்ணியல் கணிதம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ எனக்கு 2 ஏ இருந்த ராசி அப்படின்னாரு. சரி இருந்துட்டு போட்டாங்க சொல்லிட்டு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வச்சது. ஓகே, ஏன்னா இப்போ நீங்க டீகோடிங்ன்ற விஷயம் வந்து பயங்கரமா இருக்கு, நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க சார். ஒரு படத்தோட போஸ்டர்ஸ் வந்தாலோ இல்ல சின்னதா ஒரு டீசர் கிளிம்ஸ் வந்தாலோ அந்த படத்தோட கதையவே இப்ப யூகிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏக்கு ஏதாவது காரணம் இல்லையா? இது வந்து அவருடைய ராசி தான் காரணம், நம்பிக்கை. ஓகே ஓகே சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செட் ஆனது, இப்போ நீங்கள் எஸ்கே அவர்கள் பேசினது ஓகே. ஸோ இதுக்கான எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷனில் ஒரு பயங்கர கமர்ஷியலாக ஒரு படம் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மற்ற ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசலாம் சார். அதுக்கப்புறம் நம்ம எஸ்கே அவர்களை பற்றி கேட்குறேன். இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் வந்து வித்யுத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வித்யுத்திட்ட நம்ம போய் நாங்கள் அப்ரோச் பண்ணப்போ
அவர் வந்து ஆல்மோஸ்ட் துப்பாக்கிக்கு அப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ள பெருசாக தொடர்பே இல்லை, எங்கேயும் சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ இப்போ படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லினா அவர் இந்தியில் தொடர்ந்து இப்போ ஹீரோவாக பண்ணிட்டாரு. ஹீரோ பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஹாலிவுட் ஃபிலிமும் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் நான் போய் கேட்டேன், சரி அப்படின்ட்டு ஸ்கிரிப்டும் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டும் கேட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வில்லனா ஒத்துக்கிட்டாரு. அது எனக்காக அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவர் படத்துக்குள்ளே வந்தார். அதே மாதிரி ருக்மிணி வந்து நான் அவங்களோட கன்னட ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ஒரு அழகான பொண்ணு, ஆனால் நம்ம வந்து ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு, ஆனால் ஒரு ஒரு பயங்கரமான ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடாது, கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ருக்மிணி வரதுக்கு முன்னாடி 2 ஹீரோயின்கிட்ட கதை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, டேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து அவங்கள விட இவங்க இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேருமே ஹோல்டு பண்ணிட்டு நான் ருக்மிணி இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களும் இதுக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் பிஜுமேன் சார் வந்து இது பண்ணார். அவரும் ஃபஸ்ட் டைம் தமிழில் படம் பண்ணுறாரு. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வர்ற ஒரு கேரக்டர். அப்புறம் நம்ம டான்சிங் ரோஸ் சபீர். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களா உள்ள வந்தாங்க. விக்ராந்த் சார் நடிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு அதுவாக ஒவ்வொரு எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அசம்பிள் ஆனது தான் ஒருத்தவங்களா. ஓகே சார். ஏன்னா இப்போ நீங்கள் பிஜுமேனன் சார் பற்றி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி தமிழில் அவர் படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஷேட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்திருக்கு. இல்லை அவர் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. மஜா பண்ணார் சார். பண்ணார் சார் அந்த டைம்ல. பேரரசு சாரோட பரத் அவரோட படம். ஓகே ஓகே. பழனி இந்த மாதிரி குட்டி குட்டி ஆஃப்டர் ஐயப்பன் கோஷன் தான் அவர் வந்து ஒரு லெவல்ல கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர் இங்கே உள்ள வரும்போது இன்னைக்கு மார்க்கெட்டிங்காகவும் முன்னாடி ஒரு படங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அவரு பேர் வரும்போது அவர் ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து அவர் வராரும் போது, ஏன்னா இங்க இருந்து ஒரு இது இருக்குல்ல சார், மலையாள சினிமால இருக்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதையை ரொம்ப இதுவா கேட்பாங்கன்ட்டு. ஸோ அவருக்கான நரேஷன் பத்தி கேட்கலாம். அவரும் இங்க சென்னை வந்தாரு, நம்ம ஆஃபீஸா வந்தாரு. ஸோ அவர்கிட்டயும் சொன்னோம், மொத்த ஃபுல் கதையும் சொல்லி அவரோட பார்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னேன். ஸோ உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். இன்னும் சர்ப்ரைஸான மேட்டர் வந்து விக்ராந்த் இதுல உள்ள வந்ததுன்றது. ஏன்னா இப்ப இங்க இருந்து இப்ப விஜய் ஜமால் ஆல்ரெடி நீங்க தமிழ் கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ பிஜு மேனன் சார் நீங்க அங்க இருந்து வராங்க. ஸோ விக்ராந்த் அவரை காஸ்ட் பண்றதுன்றது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஏன்னா அவர் லீட் கேரக்டர்ஸ். ஸோ இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் புரிஞ்சுக்கணும். அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் சார்? அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவர் பிஜுமேனன் சாரோட சன்னா பண்றாரு. ஸோ கதையில ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் அவருக்கு இருக்கு. ருக்மிணி அவர்கள் பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க அந்த கன்னட படம் பார்த்தேன், சைட் ஏ சைட் பி தான் சொல்றீங்க நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த படம் வந்து நம்ம ஊர்லயுமே ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணி அவ்வளோ கிரேஸ் இருந்தது. சைட் ஏ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சைட் பி எப்போ ரிலீஸ் ஆகும்னு தியேட்டர்ல போய் பார்த்த கூட்டம் நிறைய. ஸோ இன்னைக்கு தமிழ்லயும் அவங்க நிறைய படங்கள் பண்ணாங்க போது இந்த படத்துல அவங்க ஆன்போர்டு ஆகிற அந்த வீடியோஸும் போட்டோஸும் வரும்போது இந்த காம்பவே புதுசா இருக்கேன்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 ஹீரோயின்ஸ் நீங்க பேசியிருந்தீங்க, அதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு போது சம்திங் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டிருக்கு அந்த கேரக்டரை டெலிவர் பண்றதுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த கேரக்டர் என்ன? அவங்க வந்து அவங்க கேரக்டர் நேம் வந்து மாலதி. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் யதார்த்தத்துக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர். சில கேரக்டர் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கான ஒரு காஸ்டியூமோ அதுக்கான மேக்கப்பை பண்ண நமக்கு பிடிக்காது. சில பேர் வந்து நம்ம டெய்லி பார்க்குற ஒரு யதார்த்தமான ஒரு பெண் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து கன்னடத்துல எப்படின்னு தெரியல, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அப்படி வரல. விதவிதமான ட்ரெஸ்ஸோ ஒரு ஸ்டெப் போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடினாங்க அப்படிலாம் வரல. அவங்கள பார்க்கும்போது அந்த படத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து ஐயோ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு ஒரு ஃபீல் அந்த படம் பார்க்கும்போது வந்தது. எனக்கு வந்து என்னோட கேரக்டருக்கு அது ரொம்ப நெருக்கமா இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டப்படுற பொண்ணு. இவங்க அவ்வளவு கஷ்டப்படுற பொண்ணு கிடையாது என் கேரக்டர்ல. இவங்க அதை காட்டிலும் கொஞ்சம் படிச்ச பொண்ணு, ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். அதுல கொஞ்சம் அவங்க வந்து யதார்த்தமான பொண்ணு, ஒரு ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுல கொஞ்சம் படிச்சு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி ஒரு கேரக்டர். பட் என்னோட கேரக்டர் இந்த மாலதிக்கு அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால அவங்க அப்படிதான் அவங்க எனக்கு பிடிச்சது. இந்த கேரக்டர் அவங்க பண்ணா ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கும் அதுல நம்பிக்கை வந்தது. அப்படிதான் அவங்க இதுல டிராவல் ஆனாங்க. சூப்பர் சார். எஸ்கே அவர்களுடைய கேரக்டர் பேர் என்ன சார்? அப்புறம் ரகுன்னு ஒரு ரகு அவர் கேரக்டர் வந்து சில கேரக்டர்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் அவரோட இயல்பு வந்து ஒரு ரெகுலர் ஆட்கள்ல இருந்து ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு கேரக்டர்.
ஓகே. ஏன்னா நீங்களும் அவரும் ஜாயின் பண்றீங்கன்னு போது அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. உங்களோட டைரக்ஷன்ல அப்புறம் சங்கர் சார் பேரை சொல்லுவாங்க. இவங்க 2 பேரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு லைஃப் டைம் மொமெண்டா இருக்குன்றது நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ அது இப்போ நடந்திருக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு அவருடைய ஸ்டேச்சரும் வந்து இப்போ நீங்க மான் கராத்தே ப்ரொடியூஸ் பண்ணும்போது இருந்ததுக்கும் இப்போக்கும் பயங்கரமான இது இன்னைக்கு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. ஸோ இந்த ஸ்பேஸை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த 15 இயர்ஸ்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அனிருத் வந்து நிச்சயமா. ஸோ 2 பேரோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராஃப் வந்து பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே அதுக்கு தகுந்த உழைப்பாளிகள், அதற்கு தகுதியானவர்கள். சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தவர் இல்லையா. அது ஸோ அந்த வகையில் வந்து அவருக்கு டெலிவிஷனில் இருக்கும்போதே அவர் வந்து நல்ல எல்லாரையும் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸு கிட்ஸுங்கெல்லாம் நல்லா ரீச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து தான் வந்தார். அவருக்கு வந்து அவர் சாதாரண நீங்கள் நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட முடியாது. சினிமாவுக்கு வரும்போது பிகினிங்ல அவர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். சினிமாவுக்கு அவர் புது சேவலையே ஆடியன்ஸுக்கு அவர் ஆல்ரெடி அவங்களோட ஹார்ட்டை வின் பண்ண ஒருத்தர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்தது வந்து கரெக்டாக அவருக்கு எல்லாமே அமைஞ்சுது. அந்த பிகினிங் பீரியட்ல வந்து ஒரு ஹியூமரா பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ வந்தார். ஆக்ஷன் ஹீரோவா வந்துருவாங்க சில பேர் ஒரு 2வது 3வது படங்கள்ல. இப்போ அஜித் சார் விஜய் சாருக்குலாம் பிகினிங்லே ஆக்ஷன் இமேஜ் வந்துடுச்சு. இவர் கொஞ்சம் வந்து அந்த ஸ்டேஜை உடைச்சி வந்திருக்காரு. ஸோ அவரோட வளர்ச்சியும் ரொம்ப அதீதமான ஒரு வளர்ச்சி. அது அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கு, திறமையும் இருக்கு. சூப்பர் சார். ஸோ இது கம்ப்ளீட் ஆக்ஷன் அப்படின்றது இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது சார். பட் எல்லா எமோஷனும் இருக்குன்றது. ஸோ ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எடுக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதோட அப்டேஷன்ன்றது இருந்துட்டே இருக்கும்ல சார். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல மற்ற லாங்குவேஜ் படங்கள் நிறைய படங்கள் நம்ம மக்கள் ஈஸியா பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் படங்கள் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பத்தி பேசலாம். இல்ல ஆக்ஷன் ஃபில்ம்ன்றது பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் தான். ஓகே சார். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து எதுக்காக சண்டை போடுறாருங்கிறது தான். ஒரு ஹீரோ தனக்காக சண்டை போட்டவன் ஹீரோ, அடுத்தவங்களுக்காக சண்டை போட்டோம் ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அதுதான் ஒரு ஹீரோக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ இதில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற மாடர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேரி பண்ணிக்கிட்டா போதும். ஓகே. அதை கேரி மற்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்துக்கும். ஓகே. இன்னைக்கு இருக்கிற நீங்க வேற்றுமொழி கதாநாயகர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்பியரன்ஸை கிரியேட் பண்ணிட்டா போதும். ஒரு அஜித் சார் விஜய் சார் பார்க்கும்போது சும்மான ஒரு வாக் போதும். அவங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா. அதை கிரியேட் பண்ணிட்டா மிச்சது எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்துக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ இருக்கு. முன்னெல்லாம் விஜயகாந்த் சார் பீரியட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பேக் ஃபிளிப் ஆகட்டும், அந்த ஒரு வால் பண்றதாகட்டும், அப்பெல்லாம் வந்து சும்மா ஒரு ரோப் ரேசிங் கூட கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு கம்பி தொங்கினா கூட தெரிஞ்சு போயிடும். அதுக்கு இந்த மாதிரி லைட்டிங் பண்ணணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நிறைய டைம்ல அது மாதிரி பண்ணவே மாட்டார் அவர். ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து நீங்க அன்னைக்கு இன்னைக்கும் கேட்கறதுனால நான் சொல்றேன். ஸோ அது நிறைய வந்துருச்சு. கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இதை தாண்டி நான் நிறைய விஷயம் சொல்ல முடியாது. சொல்லும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எதுவே இருந்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் எதுக்காக ஒரு ஹீரோ ஃபைட் பண்றாருங்கிற பொறுத்து கரெக்டான சீக்வன்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா ஹீரோ சண்டை பண்ணணும் செய்யலாம். ஒரு அரை விட்டாவே போதும், தியேட்டர்ல கிளாப்ஸ் இருக்கும். ஓகே. அந்த மூடு நீங்க பில்டு பண்ணுங்க. பாஷா பாத்தீங்கன்னா ஏன் அந்த இன்ட்ரோல் பிளாக் இன்ன வரைக்கும் பேசப்படுதுன்னா 3 ஃபைட் லீடுக்கு ஃபைட்டே பண்ண மாட்டார். கரெக்ட். நியாயமா அந்த ஃபைட் லீடு வரும்போது ஃபைட் பண்ணிடுவார் ஹீரோ, பண்ண மாட்டார். என்னடா அது பண்ணலையேன்னு பார்த்தா அடுத்த ஃபைட் லீடு வரும், பண்ண மாட்டார். 2 தடவை ஃபைட் வரணும், 3வது தடவை போது அந்த 3வது தடவை ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல கை வைக்கும் போது ஒரு வெடிக்கிறது இருக்குல்ல. நீங்க பாத்தீங்கன்னா பாட்ஷால அவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ல இன்டர்வல் பிளாக்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபைட். கரெக்ட். வீரால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 ஃபைட் இருக்கும். ஆனா வீரா காமெடி படம். ஓகே. அதனால வெறும் சண்டை இருக்குங்கனால ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஆயிடாது. நீங்க துப்பாக்கியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சண்டையே கிடையாது. கரெக்ட். அவ்வளவு சீக்வன்ஸ் இருக்கும். நீங்க துப்பாக்கியில 12 மேன் ஷூட் அவுட்னு இருக்கு, அதெல்லாம் மாஸ்டரே எடுக்கல. அது இன்னும் ஒருத்தன் பின்னாடி போய் ஒருத்தன் பின்னாடி ஷூட் பண்றதுதான். அது ஸ்பிளிட் பண்ணி நாங்க எழுதி நாங்க எடுத்ததுதான். விஜய் சார் படத்துல சண்டே இல்லைன்றதுக்காக தான் நான் அதை ஓப்பனிங்ல சும்மானா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு ஒன்று வச்சோம். அவங்களுக்குள்ள ஒருத்தரை வச்சாங்கன்னா ஹீரோ அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதுன்ட்டு ஃப்ரெண்ட்லியா ஃபைட் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கும். அதை தவிர நீங்க எடுத்தீங்கன்னா அப் டு இன்டர்வல் வரைக்கும் ஃபைட்டு கிடையாது, அது ஆக்ஷன் ஃபிலிம். ஓகே. ஸோ நம்ம மூடு தான், மூடு கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா ஃபைட் எதுக்காக பண்றாருன்னு, ஹீரோயினுக்காக ஒரு ஹீரோ ஃபைட் பண்றாருன்னா
வேற மாதிரி பண்ணலாம், காமெடியா இருக்கலாம், அந்த பொண்ணை தூக்கி போட்டு அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம் அப்படி அடிக்கலாம் பண்ணலாம். ஆனா தங்கச்சிக்காக ஃபைட் பண்ணா அதுல வேற எமோஷன் இருக்கும். அம்மாவுக்காக ஃபைட் பண்ணா அது தொகுக்க இருக்கும். அம்மாவுக்காக ஃபைட் பண்ணும்போது ஹீரோ காமெடி பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபைட்டுங்கிறது வெறுமனே அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு வந்துட முடியாது. அந்த ஃபைட் என்ன மூடு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து அந்த ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ ஆயிடுவாங்க, ஆக்ஷன் ஹீரோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. ஸோ அதுதான் அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம். சூப்பர் சார், இதுதான் ஃபார்முலா அப்படின்ட்டு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மதராசியில் எப்படி வந்திருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி ஆக்ஷன் எதுக்காகன்னு இருக்கணும்ல, அந்த எதுக்காகன்ற மூடு நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த மூடு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க எத்தனை சேஸ் எடுத்தாலும் என்ன ஆனாலும் அது சும்மானா பார்ப்பாங்க ஆடியன்ஸ். நமக்கு வந்து அந்த அந்த ஃபைட்டோட அவன் கனெக்ட் பண்ணணும். வெறும் WWF மாதிரி அவன் பார்க்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு கனெக்ட் ஆகணும்ல, யாரோ ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கணும். அது ஜெயிச்சாதான் அந்த ஆக்ஷன் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த விதத்துல வந்து ரெண்டாவது வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கும். வில்லன் தான் கதை, ஹீரோட கான்ஃபிளிக்ட் தான் வில்லன். அது ஒரு நபரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ப்ராப்ளமாவும் இருக்கலாம். ஸோ ஒரு ஹீரோவுக்கு என்ன தடை, என்ன கான்ஃபிளிக்ட்டுங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான கதையை உருவாக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து நினைச்ச மாதிரி வந்திருக்கு நம்புறோம். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா இப்போ நீங்க துப்பாக்கியில வந்து வித்யுத் ஜமால் அவரை நீங்க கூட்டிட்டு வரும்போது கம்ப்ளீட்டா புதுசா இருந்தது. ஸோ மறுபடியும் இதுக்கு அவரை கூட்டிட்டு வரலான்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழல்ல நம்ம யாரை வேணாலும் அங்க கமிட் பண்ணிடலாம் அந்த கேரக்டருக்கு, பட் வித்யுத் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்ற கால் சார்? இல்லை, ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வித்யுத் தான் வரணும்னு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஹேண்ட்ஸமான வில்லன் தேவைப்பட்டாங்க. அப்புறம் வந்து இது வித்யுத் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு இருந்தது. அப்புறம் வித்யுத் தான் இப்போ ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு, பண்ண மாட்டாரு. ஆல்ரெடி இங்கே நிறைய டைரக்டர்ஸ் கேட்டு பண்ணலை, பெரிய பெரிய ஃபிலிம்லாம் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் இப்போ ஹிந்திலே பெரிய ஹீரோஸ் கேட்டு வில்லன் பண்ணவே மாட்டேன்ட்டு. அதுலேருந்து வந்தேன், திருப்பி நான் ஏன் போகணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது அப்படின்னு சொன்னேன். அதனால் எனக்கு அவரை மைண்ட்ல ஒத்துக்குவாருன்ற ஒண்ணு இல்லை, பட் அவர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒண்ணு தோணுச்சு. ஸோ அப்ரோச் பண்றேன்ட்டாரு. ஓகே ஓகே சார். இன்னொன்னு சினிமாட்டோகிராஃபர் சுதீப் எலமோன் பத்தி பேசணும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு நீங்க கூட்டி வரீங்க, ஐயப்பன் கோஷம், மலையாள ஃப்ரம் இந்தியா, இந்த மாதிரி நிறைய மலையாள படங்கள் பண்ணியிருக்காரு. இதே மாதிரிதான் நீங்க வந்து கிரீஷ் கங்காதரனை சர்க்காருக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அங்கமாலி இந்த படங்கள் நிறைய பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ரஜினி சாரே வந்து கூலி ஃபங்க்ஷன்ல ஹேண்ட்ஸம் சினிமாட்டோகிராஃபர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரை தமிழ் கூட்டிட்டு வந்த மாதிரியே இப்போ இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபரை பிக் பண்றதை பத்தி பேசலாம் சார். குறிப்பா இப்போ சுதீப்ல இருந்து ஒரு கேமராமேன்றது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு கை மாதிரின்னு சொல்லலாம், ரெண்டு கண்ணு மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அது சில கதைகள் வந்து இந்த மாதிரி கேமராமேன் வேணும்னு கேட்கும். ஒரு பாம்பேன்னும் போது பாம்பே பேக்ட்ராப்ல ஒரு கதை வேணும்னு துப்பாக்கி பண்ணும்போது அன்னைக்கு சந்தோஷம் சார் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்னு லவ் ஹீரோயினோட, இன்னொன்னு ஆக்ஷன். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி பாம்பே அழகா கேப்சர். ஒரு ஃப்ரேம் கூட சென்னையில் எடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டு தான் இங்க பாம்பே போனோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட எடுக்கல. மேட்ச் பண்றதுக்கு இண்டோர் 4 செவுத்துக்கு நடுக்கு இருந்தாலும் அது பாம்பே தான். ஸோ அப்படி பண்ணும்போது அது அதை கரெக்டா பண்ற ஆள் சந்தோஷம் சாரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். சர்க்கார் பண்ணும்போது ஏன் நான் வந்து கிரீஷ் கிட்ட போனேன்னா, அன்னைக்கு வந்து அவர் பண்ணிட்டு இருந்த மலையாள ஃபிலிம்ல ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி தானம் இருக்கும். ஒரு அந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியான ஒரு கேமரா ஒரு கேரக்டரா உள்ள இருக்கும். அது தனியா இருக்கு, அந்த க்ரௌடோட இருக்கும். ஒரு சேஸ், லென்த் ஷாட்டு, இதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிசிக் இருக்கிற ஒரு கேமரா கையில தூக்கிட்டு ஓடுற ஒரு கேமராமேன் கேட்டாங்க. அதுதான் ஒரு எலெக்ஷன் பேக்ட்ராப் அப்படின்றதுனால நான் அவரை இது பண்ணேன். ஆனா அப்போ ஜல்லிக்கட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சுதீப் வந்து இவர் ஐயப்பன் கோஷம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணிருக்காரு. எனக்கு இதுல வந்து ஒரு யங் ஆள் தேவைப்பட்டாங்க. ஸோ சுதீப் எந்த லெவல்னா, அவர் வந்து இந்த பேராசூட்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து டைவ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணிருந்தா டீப் சீக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள போய் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர். திடீர்னு காட்டுக்குள்ள போய் டென்ட் வச்சுக்கிட்டு காட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பான ஆள்னு வச்சுங்களா அவரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. நீங்க ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மேல இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இவர் வந்து நீங்க கேமராமேன் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில வேற யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அவரு கட்டிக்கிட்டு ஃபுல்லா கட்டிட்டு கேமரா கையில தூக்கிட்டு மேல இருந்து வருது. மேக்கிங் வீடியோல கூட ஒரு செகண்ட் வந்து மேல இருந்து அவர் ரோப் கட்டி மேல ஏறுவாரு. டம்முன்னு லேண்ட் ஆகி கால் கிராக் ஆயிடும். திருப்பி கால் கட்டு போட்டு அடுத்த நாள் ஷூட் வருவாரு. ஒரு நாள் ஒரு விரலே கட் ஆயிடுச்சு.
ஸோ அந்த மாதிரி ஒரு 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 மேட்னஸான ஒரு அட்வென்ச்சர் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவரை பற்றி சொல்லனாவே ஒரு தனியாக சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விபத்துகள் அவருக்கு பண்ணிக்குவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவரோட சேஸ்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டண்ட் மேன் மாதிரி பண்ணிக்குவார். அது உடம்புல கட்டிட்டு பைக்கில் போகிறதாகட்டும், மேலே தாவறதாகட்டும், எல்லாமே எதுவுமே யோசிக்காத ஒரு கேமராமேன் அவர். அவரோட ஒர்க்கு அதையும் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவரும் நல்ல பரபரப்பாக பேசப்படுவார். நிச்சயமா சார். ஏன்னா இவங்களை நீங்கள் ஃபைன் பண்ணுறது இருக்குல்ல சார். ஸோ ஏன்னா இப்போ ஐயப்பனும் கோஷம் தான் உங்களுக்கு அவரை கூட்டிகிட்டு வரதுக்கு காரணமா சார்? இல்லை அவரோட இன்னொரு படம் பண்ணியிருந்தது, எனக்கு டைட்டில் ஞாபகம், ஜனகணமனன்னு ஒரு படம். அதில் ஒரு ஆக்ஷன் ஒன்று நல்லா இருக்கும். அதில் ஒரு பஸ் சீக்வன்ஸ், ஒரு காலேஜில் ஏதோ ஒரு ஃபைட் மாதிரி. ஆமாம் சார், பிருத்திவிராஜ் சார் படம். ஆமாம், ஜனகணமன. கரெக்ட். அதில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐயப்பன் கோஷன்ல இருக்கிற அந்த மூடு பார்த்தேன். ரெண்டையும் பார்த்தோன்னே சரி ஓகேன்னா, முக்கியமாக அவருக்கு பிடிச்சது அவரோட ஃபிட்டு. அந்த ஃபிட்டான ஆள் ஒருத்தர் எனக்கு தேவைப்பட்டார். நம்மளை தாண்டி ஓடணும் ஒரு கேமராமேன் நினைச்சோம். ஸோ ஒரு கேமராமேன்ன்றது நான் இதெல்லாம் தான் வச்சு டிசைட் பண்ணுவேன். அவங்களோட வெறுமனே அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் பாத்திர மாட்டேன். அவங்க சினிமா மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கு, வெறி இருக்கு, அச்சீவ் பண்ணணுங்கிறது இருக்கு. அப்புறம் வெறுமனே கலர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரேமிங் வைக்கணும். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற தெரியணும். ஒவ்வொரு டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற அந்த ஆர்வம் இருக்கணும். புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் ஒரு கேமராமேன் செலக்ட் பண்ற வழக்கம் எனக்கு. சூப்பர் சார். ஏன்னா நீங்க இப்போ கிரீஷ் கங்காதரன், இப்போ சுதீப் அலமோன் மாதிரியான மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும், சந்தோஷ் சிவன் சார் மாதிரி, இப்போ திரு சார் மாதிரி சீனியர் சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட ஒர்க் பண்றாங்க. எந்த படத்துக்கு சீனியர் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தேவை, எந்த படத்துக்கு இப்படியான ஒரு எனர்ஜெட்டிக் யங் ஆட்கள் வேணும் அப்படின்ற ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு, நடிக்கிற ஆர்டிஸ்ட் அழகா தெரியணுமா, இல்ல மொத்தமா அழகா தெரியணுமாங்கிறது. ஸோ இது மொத்தமா உங்களுக்கு அழகா தெரியணும் அப்படின்னா ஆர்டிஸ்டுக்கு நீங்க நினைச்ச மாதிரி லைட் பண்ண முடியாது. ஓகே. பர்டிகுலர் சீனியர் ஆர்டிஸ்டுக்குலாம் நீங்க போறீங்கன்னா, ஆர்டிஸ்ட் எங்க இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் அடிபடும். நீங்க எல்லா லைட்லையும் எடுத்துக்கணும். ஒரு லோ லைட் இருக்கு, ஆஃப் லைட்ல இருக்கு அப்படின்னா ஆர்டிஸ்டுங்களுக்கு நிறைய லைன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு ஃபிளாட் லைட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஃபிளாட் லைட் பண்ணா லைட்ல நிறைய லைட் அண்ட் ஷேடு பண்ணும்போது தான் ஒரு பிக்சர் ஒரு அழகு சேரும். ஓகே சார். ஒரு விண்டோல இருந்து ஒரு லைட் வருது, மேல இருந்து லைட் வருது, ஒரு டாப்ல இருந்து லைட், ஒரு ஆஃப் லைட் கொடுக்கும்போது ஒரு மூடு வரும். இது எல்லா ஹீரோக்கும் பண்ண முடியாது. ஒரு யங் ஹீரோன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னா நம்ம அவங்களையும் நல்லா காட்டணும்ன்ற வந்துடும். அப்ப நீங்க ஆஃப் லைட் எல்லாம் பண்ண முடியாது. இந்த சில விஷயங்கள் இருக்கு. அதுல அப்ப என்ன பண்ணுவாங்க, சந்தோஷ் சார் மாதிரி ஆளுங்கள் அதுக்கு தனியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது நான் வேற மாதிரி கம்பேர் பண்ணி தப்பா புரிஞ்சிக்க கூடாது. நீங்க துப்பாக்கி இருக்குன்னா, துப்பாக்கியில ஒரு காம்பினேஷன்ல விஜய் சார் இருப்பாரு, சுத்தி ஒரு சர்தார்ஜி இருப்பாங்க, நார்த் இந்தியன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு லைட் பண்ணுங்கிறது ஒரு சின்ன சேலஞ்சு. ஏன்னா நீங்க விஜய் சார் ஸ்கின்னுக்கு நீங்க லைட் பண்ணும்போது மற்றவங்களாம் பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸ்கின்னுங்கிறது நம்ம ஸ்கின் அழகு, அது வேற விஷயம். ஏன்னா தப்பா வேற மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பி அதை சொல்றேன். புரியுது. ஆனா இப்ப ரெண்டு பேர் ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் பேசுறாங்கன்னா, ரெண்டு பேர் பக்கத்துல இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்க. ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க லைட் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற நார்த் இந்தியன் ஒரு பயங்கர ஃபேரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளுத்த மாதிரி பேய் மாதிரி ஆயிடுவாங்க. இல்ல அவங்களுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோஸ் இன்னும் டார்க்காவும் போயிடுவாங்க. ஸோ அதனால இது ரெண்டு ஸ்கின்னையும் பேலன்ஸ் பண்ணணும்னா, இப்ப சந்தோஷ் சார் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செப்பரேட்டா லைட் பண்ணுவாங்க. சரி, ஸ்டாட்டிக் என்ன இல்ல, மூவ்மெண்ட்லயும் தனியா அவங்களுக்கு ஒரு லைட் ஃபாலோ ஆகும். இதெல்லாம் அவுட் ஃப்ரேம்ல இருந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீனியர் கேமராமேனுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. அப்புறம் குயிக்கா எடுக்கிறது இதெல்லாம் எடுப்பாங்க. இல்ல ஒரு ஆக்ஷனை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யங் ஆளுங்க கேமரா தூக்கிட்டு ஓடணும். ரோட்ல ஷூட்டிங், ரியல் லொகேஷன்ல நிறைய சேஸ் கீஸ்ன்னு இருக்குன்னா அப்போ நம்ம ஒரு சீனியர்ஸ்ட போனீங்கன்னா அவங்களோட 100% கொடுக்க முடியாது. அவங்க திறமைசாலியா இருப்பாங்க, அவங்க பிசிக் ஒத்துழைக்காது. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம கொஞ்சம் யங்கா ஓடணும். ஸோ இப்போ ரெண்டு விதமான போட்டோகிராஃபி இருக்கு. ஒன்று ஸ்டுடியோல ப்ராப்பரா லைட் பண்றது, இன்னொன்னு ரோட்ல போற. ரோட்ல நீங்க இப்படி நில்லு, இப்படி லைட் வாங்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிற லைட்டை வச்சுதான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது
நம்ம வந்து யங் டிஓபியோட போகும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம படம் என்ன மாதிரி படம், அதுக்கு யாரு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியுன்றதை வச்சு தான் அந்த காம்பினேஷன் உருவாகும். சூப்பரான டெஃபினிஷன் சார். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது இந்த கடந்த ஒரு 10-15 வருஷத்துல பயங்கரமான ஒரு வளர்ச்சினா சிவகார்த்திகேயன் அவர்களும் அனிருத் அவர்களும் சொன்னீங்க. ஸோ இப்போ அவரோட டிராவலுமே, அனிருத் அவருடைய டிராவலுமே ஆரம்பத்தில் அவர் விஐபி பண்ணியிருந்தாலும் கத்தி ஒரு மிகப்பெரிய பிரேக் அவருடைய கெரியர்ல. ஸோ அதுக்கப்புறம் தர்பார், இப்போ 3வது முறையா மதராசி. இது ஒரு ஹேட்ரிக்கான ஒரு காம்பினேஷன் உங்க 2 பேர் இதுல. ஸோ அனிருத் அவர்களுடைய ஒர்க் பத்தி பேசலாம். ஏன்னா ஒரு பாட்டு நாங்க கேட்டிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பத்தி பேசலாம். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத்துக்கு பர்டிகுலர் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட அந்த கிரேஸ் வந்து அன்பிலீவபிளா இருக்கு. நாமெல்லாம் வந்து பயங்கரமான ராஜா சார் ஃபேனு. அது காரணம் வந்து நான் ராஜா சார் ஒரு சாங் வந்து நம்ம 2000-3000 டைம்ஸ் கேட்டிருப்போம். அது மட்டும் கிடையாது, அந்த சாங் வெறும் சாங்கா இருக்கு. அந்த சாங்கை சுத்தி ஒரு 100 நினைவுகள் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி வந்திருப்போம் நம்ம ராஜா சாரோட ஒரு இது. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து அனிருத் மேல இருக்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு அபிமானம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பயங்கரமான திறமைசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து சாங்ஸ் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிஜிஎம்மும் நல்லா பண்ணார். இப்போ ஒரு பிஜிஎம் ஒரு சீக்வன்ஸை லிஃப்ட் பண்ற அளவுக்கு திறமைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா வியப்பா இருக்கு. வெறும் சாங்கை மட்டுமே, வெறும் அவரோட பிஜிஎம் மட்டுமே ஒரு சீக்வன்ஸே லிஃப்ட் பண்ணுது. அது வந்து நம்ம தொடர்ந்து வர்ற படங்களை பார்க்குறப்ப புரியுது. ஸோ அவரோட ஆடியன்ஸுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு கரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிங்க் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுதான் அவரோட இந்த பயங்கரமான வளர்ச்சி நான் நம்புறேன். சூப்பர் சார். கத்தி சமயத்துல நீங்க அவரோட டிஸ்கஷன்ல இருந்திருப்பீங்களா சார்? ஒரு சாங் ரெக்கார்டிங் கம்போசிங்ல. அதுக்கும் இப்ப நீங்க மதராசிக்குமே வந்து இந்த ஓவர் த இயர்ஸ்ல உங்களுக்கான ப்ராசஸ் வந்து நீங்க அனிருத் எப்படி ஒர்க் பண்றாரு நீங்க பார்த்திருப்பீங்க. வெளியே அவுட்புட்டை தான் நாங்க பாக்குறோம், ப்ராசஸ் நீங்க தான் பார்த்துருக்கீங்க. அதை பத்தி ஷேர் பண்ணலாமா சார்? நான் வந்து விருகம்பாக்கத்துல சீப்ராஸ்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க, சும்மா ஸ்மைல் பண்ணி போயிடுவாங்க. ஸோ நான் ஒரு நாள் லிஃப்ட்ல இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த டைம்ல கிராஸ் பண்ணி, அங்கிள் எதிர்நீச்சல் சாங் கேட்டீங்களா அப்படின்றாங்க. இல்லையே, எல்லா சாங்கும் சூப்பர். நான் பேசுனதே கிடையாது இன்ன வரைக்கும். ஒரு ஸ்மைல் பழக்கம் தான். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல பழக்கம். பட் அவரு எதுக்கு இப்படி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்ல ஒரு கேரக்டர் வந்து கூப்பிட்டு இந்த எதிர்நீச்சல் சாங் கேட்டீங்களா, வேறு எதுவுமே பேசுனதே கிடையாது. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் எதிர்நீச்சல் சாங் கேட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெறுமனே ஒரு மாஸ் சாங் மட்டும் இல்லை, அந்த டைம்ல ரொம்ப அழகான ஒரு இருக்கும். ஸோ அப்போ நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன், எதிர்நீச்சல்ல இருந்து நோட் பண்ண. அப்புறம் கொலவெறி சாங் நம்ம சொல்லவே தேவையில்லை, ஒரு வேவ் மாதிரி கிளம்பி இதாச்சு. இது வந்து கொலைவெறி அப்போ நான் வந்து பாம்பேல துப்பாக்கி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்து லொக்கேஷன்ல பக்கத்து இடத்துல ஸ்பீக்கர் போட்டு சும்மா ஃபங்க்ஷன்லாம் பாடும். யார் நம்ம ஊர்ல வந்து ஒரு நியூ கம்மர் இங்க பாடுற அளவுக்கு ஒரு சாங் இப்படி இருக்கேன்ட்டு என்னோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணிடுச்சு. அப்போ ஒரு 3 படம் தான் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேன்ட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணேன். எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். திடீர்னு வந்து இப்படி ஒரு எனர்ஜியா வர்ற ஒரு ஆளோட காம்பினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு நினைச்சேன். அப்படிதான் அது கத்தி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்க அவர் கிரிக்கெட் கிரேஸ் பத்தி சொன்னீங்களா சார்? இந்த ஒரு விஷயம் தான் அவர் மக்கள் இவ்வளவு செலிப்ரேட் பண்றதுக்கான ரீசன் ஏதாவது உங்களுக்கு? இல்ல, அவரு நிறைய நம்மள வியப்பில் அழுத்துவார். எப்படின்னா, ஒரு சாங் போடும்போது ஏதோ ஒரு நடுவில் இந்த மியூசிக் கொஞ்சம் இதா இருக்குன்னும் போது அப்பவே அப்படி வாசிச்சு காட்டுவார். இப்படி இருக்கலாமே சார், டேய் இது ஒரு நாள் டைம் எடுத்து அதை சரி பண்ணி அமிச்சா ஓகேன்னு நினைப்போம், அப்பவே சரி பண்ணிடுவார். ஸோ அந்த ஒரு குயிக் கிரியேஷன் வந்து அவருக்கு மியூசிக்ல இயல்பாவே இருக்கு. ரொம்ப எனர்ஜியான அதுலயே இருப்பார். நான் பார்த்த வரைக்கும் ஜாஸ்தி மியூசிக்லயே இருப்பாரு அவரு. அவங்க ஸ்டுடியோல ஒரு 4 பேர் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே, பட் ஒரு மியூசிக்லயே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. மேபி அதுலயே அவங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டரோடையுமே ஒர்க் பண்ணிட்டேன். அந்த ஏஜ், அந்த பல்ஸு, ஒரு மியூசிக் மேல இருக்கிற லவ், இதெல்லாம் தான் அவரை வந்து ஒரு பிரமிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஓகே சார். ஏன்னா இப்போ எஸ்கே அவர்கள் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க சார், அவரோட வளர்ச்சிகள் பற்றி பேசுனீங்க, அவர்கிட்ட இருக்க விஷயங்கள்லாம் பேசுனீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அவரோட கெரியர்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அவரோட சிவகார்த்திகேயன் ஹியூமர் தான். எனக்கு ஹியூமர் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹிட்டு வேற யாரும் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹிட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி.
அதே மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கமர்ஸோடையும் பண்ணியிருக்காரு அவர். அதுவும் ஒரு பெரிய விஷயம். எனக்கு வந்து அஜித் சார் விஜய் சாரோட பிகினிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய புது டைரக்டரோட ஒர்க் பண்ணவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பெரிய புது டைரக்டரோட ஒர்க் பண்ணது கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. அஜித் சாரோட விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் 20-30 ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 டைரக்டர் 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் ஸோ அதுதான் அவங்களோட ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சிக்கு காரணம்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அதை பண்றாரு. ஸோ நிறைய பேர் புதுசாக ஆளுகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நியூ டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை ஒருத்தனுக்கு கொடுக்கணும். அது வந்து அவரோட ஒரு வெற்றிக்கு காரணமா இருக்கலாம். அதுதான் அவரோட பேசிக்கா அவரும் ஒரு ஏடியா அசிஸ்டண்டா இருந்து வந்ததுனால அந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட், புது யங் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு நல்ல குவாலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா சரி, எவ்வளோ பேர் டேலண்டட்ஸ் இருக்காங்க, வாய்ப்புகளுக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. இன்னமும் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு லிஃப்ட் கொடுத்து அவங்கள தூக்கி விடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் சிவகார்த்திகேயன் நான் பிரமிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு 2 டைரக்டர் இந்த மாதிரி புது ஆளுங்களை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, ப்ரொடக்ஷன் மூலமாவோ இல்லை ஹீரோவாவோ அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம். அது சூப்பர் சார். ஸ்பாட்ல எப்படி சார் ஜாஸ்தி பேசுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ அப்படியே இருக்கும். ரொம்ப ரேரா எப்போயாவது ரொம்ப லென்த்தி ஷார்ட் எடுத்து லைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். ஸோ அது மற்றபடி பயங்கரமா அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரி இல்லை. என்னோட ஏடிஸோட நல்லா சிங்கில் இருப்பாரு. ஸோ அவங்களோட இப்படி பேசிட்டு இருப்பாரு. சரி நம்ம போய் அதை கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பார்ப்பேன். ஸோ அவங்க ரொம்ப ஜாலியா அரட்டை அடிச்சு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா ஏடிஸ்னானே ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண 2 பேரோட ஒரு படம் பண்ணிருக்காரு. ஸோ மான்கராத்தே அவரு திருக்குமரன் அவருமே உங்களோட அசிஸ்டன்ட். இப்போ ராஜ்குமார் பெரியசாமி அவருமே வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான். ஸோ இப்போ நீங்க ஏடிஸ்ன்றதால இந்த ட்வீட் டக்குன்னு ஞாபகம் வருது சார். துப்பாக்கி ரிலீஸ் அன்னைக்கு காலையில இவரோட ட்வீட் வந்து இப்போ அமரன் ரிலீஸ் ஆன டைம்ல பயங்கர வைரல் சார். சரி சரி சரி. அது என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு கையில துப்பாக்கி வச்சிருக்கவனை விட துப்பாக்கி படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வச்சிருக்கவன் தான் கெத்துன்ற மாதிரி ஒரு ட்வீட். அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுத்தவர் வந்து ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அந்த அமரன் டைம்ல வந்து பயங்கரமான வைரல் சோசியல் மீடியா ஃபுல்லா. நீங்க படம் ஒர்க்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல இப்ப அமரன் ரிலீஸ் ஆகி மக்களால பயங்கரமா கொண்டாடப்பட்ட ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நீங்க 2 பேர்ட்டையும் கண்டிப்பா பேசிருப்பீங்க. அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார்? உண்மையிலே ஒரு லைஃப்ல வந்து ஒரு அற்புதமான படம் அது. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் படம் பார்த்தேன். கொஞ்சம் லேட்டானா கொஞ்சம் அந்த பரபரப்புக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜ்குமார் என்ன சொல்லப்போ நான் ப்ரொடக்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரங்கூன் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணி இருந்தேன். நமக்கு பிடிச்சதான் எல்லாரையும் அசிஸ்டன்டா சேர்க்கிறோம். அது பிடிச்சதுல ஒரு சிங்க்ல இருப்பாங்க கொஞ்சம் பேர். ஸோ அந்த மாதிரி ராஜ்குமார் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒருத்தர். ஸோ அவரோட அந்த படம் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். நான் பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இவ்வளோ பெரிய திறமைசாலி நீ அப்படின்ட்டு சொன்னேன். 15-10 இயர்ஸில் வந்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம் அமரன். ஸோ 2 பேருமே ஈவன் சாய் பல்லவி எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. மேக்கிங் ஆகட்டும், அந்த லவ் சீன்ஸு, அந்த எமோஷனல் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நான் அது வரைக்கும் சிவகார்த்திகேயனை பார்த்தது ஒரு மாதிரி இருந்தது. ஆஃப்டர் அமரன் வந்து அதுலேருந்து ஒரு ஜம்பில் இருந்தார். ஸோ அந்த ஒரு இதை கொடுத்த படம் அமரன் கண்டிப்பா. சூப்பர் சார். ஏன்னா இப்போ நீங்க சமீபமா கொடுத்த இன்டர்வியூல நீங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு நினைச்ச அந்த ஸ்கிரிப்டை பத்தி நீங்க 2-3 இடங்கள்ல சொல்லிருந்தீங்க. நீங்க விகடனுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீம்ல கூட அந்த ஸ்கிரிப்ட் பத்தி சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை அந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஆனா அது அக்ரிமெண்ட் வரைக்கும் போய் அதை நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம் உங்களை மறுபடியும் அதை பண்ணி ஆகணும்னு தோண வைக்குது சார் அந்த ஸ்கிரிப்ட்ல? இந்த குழந்தைங்களை வச்சு பேசிக்கா வந்து எனக்கு வந்து ஹீரோ இல்லாம ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. ஸோ ஹீரோ இல்லாம ஒரு அதுவும் ஒரு காரணம். அது ஒரு 70% காரணம்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே. ஒரு ஹீரோன்னும் போது எங்கேயோ ஒருத்தர் ஒரு ஹீரோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு ஹீரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை இருக்கலாம், ஏதாவது ஒரு பறவை இருக்கலாம்,
ஒரு மரம் இருக்கலாம், ஒரு அனிமல் இருக்கலாம், எதை வேணாலும் வச்சு ஒரு கதை சொல்லலான்னு அப்படி போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒருவேளை நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் படமா போயிருந்தேன், என்னுடைய படங்களோட வரிசையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஓகே, அது என்னமோ தெரியல, நம்ம கடவுள் நீ இதுதானே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் நீ பண்ணணும்னு கொடுத்த மாதிரி தொடர்ந்து அது அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே அது எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஒரு ஹீரோஸ்க்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு புது டைரக்டர் வச்சு ஹிட் கொடுக்கணும்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு டைரக்டர்ஸுக்கு ஒரு யங்க வச்சு ஒரு ஹீரோ இல்லாம ஒரு ஹிட் கொடுக்கணும்னு இருக்கும். எப்பயுமே இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா முழுசா நமக்கு அந்த பேரு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணாலும் அந்த ஹீரோன்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஹீரோக்கு ஒண்ணு பண்ணுவோம். அது பெரிய ஹீரோன்னா முடிஞ்சிச்சு. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி லவ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம கற்பனையிலே வாழணும். ஸோ அங்கேயே ஒரு ஸ்கொயர் போட்டு நம்ம மூடிடுறோம். எப்படி வேணா நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு முடிவு பண்ணும்போது அது முழுக்க நம்மளோட டேலண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் பண்ணி ஒரு சின்ன படம் பெரிய படம் பெருசா சூப்பரா பண்றாங்க. ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒரு படங்கள் பார்க்கும்போது அட பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் பார்க்கும்போது முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் தானே ஒன்று பேசுது. என்ன மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க இவங்க, நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பண்ணலைன்னு இருக்கோம்ல. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு சீன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ட்விஸ்ட் ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் எல்லாம் த்ரில்லர் படத்துல தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஒரு த்ரில்லர் உண்டான ஒரு விஷயத்த ஒரு ஃபேமிலி ட்ராமால கொடுத்துருந்தாரு. அது அழகா புதுசா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அடடே அப்படின்னு ஒரு சீன் இப்படிதான் இருக்கும்னு உங்களை யோகிக்க வச்சு அதுல ஒரு தட்டி அது அப்படி இல்லடா இப்படின்னு சொல்லி வேற மாதிரி நீ எல்லா சீன்லயுமே இருக்கும், எல்லா சீக்வன்ஸ்லயுமே இருக்கும். அது அடா இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கானே அப்படின்னும் போது அது நீங்க யாரை சொல்ல முடியும்? அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுனால நீங்க சசிகுமார் சாரை பாராட்டலாம். ஆனா அது மொத்த கிரெடிட்டும் ஒரு புது டைரக்டருக்கு கிடைக்கும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நிச்சயமா. அதே மாதிரி லப்பர் எவ்வளோ படங்கள் சின்ன படங்கள் வருது. ஆனா லப்பர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா? மெய்யழகன் ஒரு 2 ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டயலாக் தான் இருக்கு, அரெஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் திருப்பி பார்த்து என்னடா ஒருத்தன், நான் அந்த டைரக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசுறேன், எப்படி யோசிச்சீங்க இதெல்லாம், எப்படி எழுதுனீங்க இதை? 2 பேர் பேசுறாங்க. எனக்கு வந்து அந்த ஹீரோ கேரக்டர் பார்க்கும்போது கில்ட்டியா இருந்துச்சு. எப்படி கில்ட்டி ஹீரோன்றத விட எனக்கு அரவிந்த்சாமி கேரக்டர் பார்க்கும்போது கில்ட்டி ஏன் இருந்ததுன்னா, நம்ம எவ்வளோ பேரை வந்து லைஃப்ல நமக்கு வந்து ஒரு சின்ன தாக்கத்தை உண்டாக்கியிருப்பாங்க. ஆனா அவங்களை நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். ஆனா அவங்களுக்கு வந்து அது லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் அதுல அவர் பண்ண கேரக்டர் ஹீரோ கார்த்திக்லாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 3 பேர் என் லைஃப்ல அந்த மாதிரி நான் பார்த்தவங்க என் கண்ணு முன்னாடி கிராஸ் ஆகி போனாங்க. வாட் ஏ மேன்யா, என்னவா இப்படிலாம் ஒருத்தன் இருக்கானே உலகத்துல, இவ்வளவு வெள்ளந்தியா, இவ்வளவு நல்லவனா ஒருத்தன். அந்த டைலாக் எனக்கு பிரமிப்புனாலும் பிரமிப்பு. நான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்செப்ட்ல மலையாள படங்கள் தான் பார்த்து பிரமிப்பேன். இது இந்த தின்லைன் வச்சு ஒருத்தன் கதை பண்ண முடியுமா, அதை விட தின்லைனா ஒருத்தர் கதை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது எனக்கு வந்து பிரமிப்பா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஆசை வரும். சரி, ஹீரோஸே இல்லாம நம்ம இப்படி பண்ணா முழுசா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வீட்டுல யாருமே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டு லேடிஸ் அவங்களுக்கு பிடிச்சதை ஒண்ணு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் அது அடுத்தவங்களுக்குன்னு பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசைன்னு சொல்லலாம். சார், இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சார், நீங்க அழகா சொல்றீங்க. ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் வரைக்கும் போய் பண்ண முடியலன்றது இப்படியான ஒரு கதை வச்சுட்டு. ஏன்னா இப்ப நீங்க நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்றீங்க, குறிப்பா உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஸ்கிரிப்ட்ஸுக்கு. அந்த ஸ்கிரிப்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய பட்ஜெட், அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட். அதுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் இன்னொரு கம்பெனியும் பேசிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, அது எப்ப அது நான் பார்க்க போறேன்றது நானே அவ்வளவுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஓகே சார். சார், இன்னொன்னு நாங்க கேள்விப்பட்ட விஷயம், சங்கர் சார்கிட்ட அதை பத்தி பேசணும். அவரோட சன் அர்ஜித் வந்து உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு அப்படின்னு, இப்ப பண்ணிட்டு இருக்காரா? இல்ல, இப்போ தனியா அவரு இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு. ஆமா, நடிக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன் சார். ஸோ அதான் சார் சொல்லியிருந்தாங்க, சார் கிட்ட இருக்கும்போது தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பான், நம்ம பக்கம் வந்தா டைரக்டரோட பையன் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் அவர்கிட்ட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அவரை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? செட்ல எப்படி இருக்குன்னா? இல்ல, ரொம்ப ஒரு எனர்ஜி, பயங்கர எனர்ஜியான ஒரு அப்படி ஒரு ஆக்டிவான பையன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்லேயே தெரிஞ்சு போச்சு இவன் எல்லாரோட மிங்கிள் ஆகிறான் அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல குவாலிட்டி. ஸோ அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் வந்துட்ட சங்கர் சார் பையங்கிறத
ஆஃபீஸ் வெளியிலே விட்டுரு, நானும் உன்னை நான் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டேன், அதுதான் உனக்கும் நல்லது, அதுதான் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணால். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஆர்வமான பையன். அது மாதிரி எந்த விதத்துலையுமே அந்த தலையில் நம்ம வந்து ஒரு சினிமா நம்ம அப்பா பெரிய ஆள் அப்படின்றது துளி கூட அப்படின்னு சில பேர் அப்படி நடிப்பு கூட கிடையாது. அவங்க இயல்பாகவே அது இருக்கு, இயல்பாகவே அது கேரக்டர் இருக்கு. நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், ஹைலி டேலண்டட் கை, ஹேண்ட்ஸம் பாய். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புறேன். சூப்பர் சூப்பர் சார். அகிரா பண்ணீங்க, அதாவது மோனோகுருவோட ரீமேக் நீங்கள் அங்கே பண்ணது. ஸோ உங்களோட ஸ்கிரிப்டில் நாங்கள் ஒரு ஃபீமேல் ட்ரிவனான ஒரு கதை படம் எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது இந்த ஹீரோ வச்சு பண்ணாமல் ஒன்று பண்ணணும்னு நான் நினச்சேன்ல. ஆமாம் சார். அதோட இன்னொரு ஆங்கிள் தான் ஹீரோயின் வச்சு பண்ணாங்க. பாலச்சந்திரன் சார் சொன்னாங்க, அவர் வந்து வெள்ளி விழான்னு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அவர் பிகினிங்கில் இப்படி பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து 36 வயசு இருக்கும்போது ஒரு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அந்த டைமில் வந்து அவர் வந்து பார்த்தாரு, எல்லாமே இனிமேல் பெரிய ஆளுங்களோட படம் பண்ணக்கூடாது, நம்ம கம்ஃபர்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு உமன் சென்ட்ரிக் எடுத்தார். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் ஃபிலிமில் தான் ரஜினி சார் கமல் சார் நடிச்சிருப்பாங்க. சுஜாதா மேம் தான் வந்து ஹீரோயின் இருப்பாங்க, அவங்கள சுற்றி தான் இவங்க 2 பேர் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பில்டு பண்ணாரு அவரோட கேரக்டர்ஸ். ஒரு 4 சிஸ்டர்ஸ் 3 சிஸ்டர்ஸ் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு பார்த்தா அதில் ஒரு ஜெயசித்ரா மேம், இந்த மாதிரி ஒரு 4 பேர் வச்சு தான் அவர் பண்ணார். ஸோ அவரோட லைஃப்பும் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி இப்படி ஒன்று பண்ணிட்டா ஒரு நம்ம நினைச்ச மாதிரியும் பண்ணலாம், அப்புறம் ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்ம்ன்றது அது வேற வேர்ல்டு. ஸோ அப்படி ஒன்று பண்ணலாம், அதுல ஆக்ஷன் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி அப்படி போகலான்னு நினைச்ச படம் தான் அகிரா. நீங்க ஒரு உமன் சென்ட்ரிக்கான ஃபீமேல் ட்ரிவன் ஸ்டோரி ஒன்று எழுதலான்ற இல்ல, அது என்ன ப்ராக்டிக்கலான ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ உமன் சென்ட்ரிக் ஃபில்ம்னு நம்ம ஒன்று செலக்ட் பண்ணும்போதே அவங்க இன்னொரு படத்துல வந்து ஒரு ஹீரோவோட பேரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உமன் சென்ட்ரிக் இவங்க ரொம்ப ஆசையா ஆசையா தான் வருவாங்க, ஆனா ஒரு பெரிய ஹீரோ காம்பினேஷன் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம ஹீரோவா ட்ரீட் பண்ணுவோம், ஆனா அவங்க அதுல ஹீரோயினா ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இதுல ஹீரோயினா பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதுல பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டரை டிவைனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஒரு கிளாமரா ஒன்று பண்ணி கூடவே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதர்வைஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கதை சொல்றதுக்கு 100 இருக்கு, நிறைய 100 அவங்களோட சிக்கல்கள், அவங்களோட வெளியில வர்றதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஆங்கிள் தான் சினிமாவை சொல்றது. ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி சில ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு. அது கரெக்டாக அமையும் போது பண்ணலாம். நம்ம ஒன்று ஹீரோ இல்லாமல் ஹீரோயின் இல்லாமல் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப என்ன ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஹீரோயின் தேவை. ஓகே. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வரும்போது நான் பண்ணலாம். ஓகே. இப்போ இங்கிருந்து நீங்க ஹிந்தியில போய் படம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் ஹிந்தியில போய் படம் பண்ணியிருக்காங்க, பைரா சார் இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர். ஸோ இப்போ நீங்க போகும்போது இப்போ எங்க வயசுல இருக்க ஆட்கள்லாம் வந்து இங்கேருந்து போய் அவர் அங்க அமீர் கான் வச்சு டைரக்ட் பண்ணாரு, அக்ஷய் குமார் வச்சு டைரக்ட் பண்ணாரு, அங்க போய் ஒரு ஃபீமேல் ஸ்டோரி பண்றன்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அப்படி ஒவ்வொரு இயர் கடக்க இப்போ அட்லி அவர்களுடைய பாலிவுட் ப்ரெசன்ஸ்ன்றது அங்க இருக்கவங்களும் செலிப்ரேட் பண்றாங்க, இங்க இருந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ராஜாராணி நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நீங்க பாக்குறீங்க சார்? அட்லீட் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு நேர்த்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே ஒரு ஹீரோயின் சாதாரணமாக என்கிட்ட வந்து இப்போ ப்ரொடக்ஷன்ல வந்து ஹீரோயின் ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னா அவங்கள நிற்க வச்சு ஒரு சாதாரண கேமரால ஒரு ஆடிஷன் எடுத்து அதை தான் காட்டுவாங்க. ஆனால் அப்போவே அட்லி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஹீரோயின் கேரக்டர்னா அந்த படத்தில் வர்ற 4 சீன், எமோஷனல் சீன், ஒன்று நல்லா ஹியூமராக இருக்கிற ஒரு ஹியூமர் சீனு, ஒரு எமோஷனலான ஒரு சீனு, ஒரு துருத்துருன்னு இருக்கிற சீனு, 3 காஸ்டியூமில் வந்து ஷூட் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸான டைலாக் ஷூட் பண்ணி அந்த கேரக்டர் அவங்கள பற்றி சொல்லிக்குவாங்க. நான் வந்து என் பேர் ரெஜினா, நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு அவங்களே பேசுற மாதிரி பேசி அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதை கலர் கிரேட் பண்ணி அந்த கேரக்டர் சினிமாவில் எப்படி வரும்ன்ற ஒரு நமக்கு கண்ணில் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. மற்றவங்க யூஸ்வலாக ஜெனரலாக சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடிஷன்னா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. ஓகே ஓகே. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வருவாங்க, 4 டைலாக் கொடுப்பாங்க. அந்த டைலாக் கூட நம்ம படத்து டைலாக் கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டைலாக் லீக் ஆகிடும் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு டைலாக் கொடுப்பாங்க.
ஆனால் இவர் வந்து படத்து டைலாக்கே கொடுத்துட்டு அந்த மாதிரியான லொக்கேஷன்ல போய் அதே மாதிரி மேக்கப்பு ஹேர் பண்ணி ஒரு ஒன்று கொடுப்பாரு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவருக்கு அப்பவே அது இருக்கும். அந்த நேர்த்தி, அந்த மெனக்கடல்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து நான் அவர்கிட்ட அப்பவே பார்த்தேன். ஸோ அதே மாதிரி சங்கர் சார்ட்ட இருந்து ஒர்க் பண்ணி வந்ததுனாலே என்ன தெரியல, அந்த லிரிக்ஸு ஒன்றுலேயும் அந்த கவனம் வந்து எனக்கு அது ஒரு வியப்பு கொடுத்துச்சு ஒரு பிகினர்ஸுக்கு. அது ஸோ அந்த இன்வால்மெண்ட் தான் அவருக்கு இந்த வளர்ச்சி கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க ஜவான் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே ஓகே சார். இப்போ அட் அ டைம்ல 2 படங்கள் ஒர்க் பண்ணது எப்படி சார் இருந்தது? ஏன்னா சிக்கந்தர், மதராசி ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒர்க் பண்ணிருந்தீங்க. ஸோ இது எப்படி சார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 2 பேலன்ஸ். அது எதிர்பாராம அமைஞ்சது, சீக்கிரமா முடிச்சாலாம்னு நினைச்சேன். அது மழை கொட்டி ஒரு 12 நாள் டிலே ஆயிடுச்சு, எனக்கு இது முடிக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அதனால அது அவங்க ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணதுனால போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிஸி தான் இருக்கும், நிற்க நேரம் இல்லாமல் ஓடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 விஷயம் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, கதை பக்காவாக முடிச்சு வச்சிடும். அதில் எங்கேயா ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் வண்டி பிரேக் பிடிக்காமல் எங்கேயா போய் இடிச்சிடும். இன்னொன்று, யூனிட் நம்ம கையில் இருக்கணும், சொல்கிற ஹீரோ அப்படியே பண்ணணும், ஆன் டைமுக்கு வரணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா 2 படம் நம்ம இப்படி பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. பண்ணால் தப்பு வரும், நம்ம பண்ணலாம், கரெக்டாகவே பண்ணலாம். ஆனால் 2 வண்டியும் கரெக்டாக இருக்கணும். ஒன்று நமக்கு மக்கர் பண்ணிச்சுன்னா ஒன்று நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டு இருக்கணும். இருந்தால் ஒரு பிஸியாக பண்ணுறது வந்து பண்ணலாம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் பாதி படத்தில் நிறுத்திட்டு தான் நாயகன் போய் பண்ணியிருக்காரு. ஓகே, அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தி நாயகன் ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி வந்து அக்னி நட்சத்திரம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணி 2மே 2 ஜானர்ல பின்னி எடுத்திருக்காரு. பாலச்சந்திரன் சார் இங்கே தண்ணீர் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கும்போது ஏக் துஜே கிலே ஹிந்தியில் பண்ணி பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. நம்ம கிளாரிட்டி இருக்கணும், யூனிட் வந்து நம்ம கையில் இருக்கணும். ஆர்டிஸ்ட் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருந்தாங்கன்னா அது பாசிபிள் தான். பண்ணி ஆகணும்னு சொல்லலை நான், பண்ண தப்பு கிடையாது. நம்ம எது தப்புன்னா, நம்ம சினிமா பண்ணிகிட்டே இருக்கோம், குடிச்சிக்கிட்டு வெளியில் உருண்டுட்டு கிடக்குறோம்னா தான் தப்பு. நம்ம சினிமா தானே பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து சினிமாலேருந்து உங்களுக்கு டைவர்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. டைவர்ஷன் ஆகி வீணாக போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நம்ம சினிமாலேருந்து இன்னொரு சினிமா தான் நடக்கிறோம், அது நம்மளை வார்ம் அப் பண்ணி தான் வச்சிருக்குமே ஒழிய அது தப்பு கிடையாது. அது ஓகே ஓகே சார். ஸோ படங்களோட ரிசல்ட் பற்றி நீங்கள் அது கவனிக்கிறது உண்டா, இல்லை அடுத்த படத்துக்கு போகிறதுக்குள்ள நீங்கள் அதுலேருந்து அது எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும்? இல்லை சார், கவனிக்கிறதுனா அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை சார். அதோட ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம வேலையை பார்த்துட்டோன்னு இருக்கிறது ஒரு வகை. இன்னொன்று, அந்த ரிசல்ட் நம்ம நினச்சபடி வரணும்னு நினைக்கிறது ஒன்றா இருக்கும்ல சார். ஸோ அதனால் இல்லை, 2 விதம் இருக்குது. நம்ம நினச்ச படம் நினச்ச மாதிரி நம்ம எடுத்துட்டோம், அப்போ ஆடியன்ஸ் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது. நம்ம நினைச்ச படத்தை நினைக்க மாதிரி எடுக்க விடலை அப்படின்னும் போது அந்த ரிசல்ட் வந்து நம்மளை பெருசாக காயப்படுத்தாது. நம்ம பாட்டுங்க அதை விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம நினைச்ச படம் அப்படியே எடுத்திருக்கோம், அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது 100% நமக்கு சந்தோஷம் இருக்கும். நம்ம நினைச்ச படம் நினைச்ச மாதிரி வரல, ஆனால் ஆடியன்ஸ் பயங்கரமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலும் அது ஓகே, அது ஏதோ ஒரு மேஜிக்ல ஓடிடுச்சே இல்லையா, நம்ம நினைச்சது இந்த படம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சது அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தான் அதோட ரிசல்ட் நமக்கு சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கும். ஓகே, ஸோ இது 2மே உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நடந்திருக்கா சார்? 2மே நடந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இன்னொன்னும் ஒன்று சொன்னீங்க, நம்ம நினைச்சிருப்போம், நினைச்சபடி நடக்க விடலை அப்படின்ற மாதிரியான சொல்லணும் நடந்திருக்கா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படின்னும் போதோ, இல்லை ஒரு டெக்னீஷியனோ, ஒரு படம் வந்து டைவர்ட் ஆகி போகிறதுக்கு வந்து டைரக்டர் வந்து ஒரு 50% காரணமாக இருப்பாங்க. அது இல்லாத காரணிகளும் சுற்றி வரும். அதை மீறி தான் நம்ம போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுதா இல்லை, அதுக்கு நம்ம வந்து அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா அதுக்கு நம்ம வியாக்கியானமோ காரணமோ வெளியில் சொல்லிக்கக்கூடாது, நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். உலகம் என்ன பார்க்கும், நீ கப்பலை ஓட்டினியோ போட்டு ஓட்டியோ கரை சேர்த்தியாக தான் பார்க்கும். நான் இல்லை நான் ஓட்டுறது பெரிய கப்பல், அதை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு நீ கரை சேர்த்துட்டியா, அது போட்டோ கப்பலோ கரை சேர்த்துட்டியான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கும். அதனால நம்ம கரை சேர்க்க முடியலைன்னா அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, காரணத்தை நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்களுடைய பசங்க, ஏன்னா இப்போ உங்களோட முந்தைய படங்கள், முதல் படம்லாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்துருந்துருப்பாங்க. அப்படி உங்களுடைய முந்தைய படங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசினது உண்டா?
தீனாவோ ரமணோ வரும்போது அவங்க ரொம்ப ரீசெண்டா தானே பார்த்துருக்கணும். ஸோ அதனால கேட்குறேன் சார். இல்ல பார்ப்பாங்க, அவங்களோட விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் எப்பயுமே நம்ம குழந்தைங்க நம்மளை கேலி தானே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரமிப்போ அதுவோ இருக்காது. ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு மாதிரியான ரசனை. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, நம்ம பா பயங்கரம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ரசனைகள் அவங்களுடைய விருப்பங்கள்லாம் வந்து வேற மாதிரி கூட இருக்கும். வேற டைரக்டர்ஸை பிடிக்கும், நமக்கு பிடிக்காத சில ஜானர் அவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காத சில மியூசிக் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில நம்ம படத்தை பார்த்து அவங்க தனியா அப்படிலாம் பாராட்டினது கிடையாது அது. ஓகே ஓகே சார். ஏன்னா இப்போ நீங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் கழிச்சு 2020 தர்பார் வந்ததுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ 2025 இப்போ சிக்கந்தர் ரிலீஸ் ஆச்சு, இப்போ மதராசி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைம் எடுத்துக்கிட்டா 2 படங்கள் வருது தமிழ்ல. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு? எக்ஸைட்டா இருக்கா சார்? ஒரு பயப்பந்து அடி வயிற்றுல கப்புன்னு சொல்லுவாங்கல்ல, பயப்பந்தா அது எப்பயுமே இருக்கும். அது எப்பயுமே அது ஒவ்வொருத்தவங்க நேச்சர் பொறுத்து இருக்கு. அது எனக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, என்ன நீங்க பண்ணாலுமே எவ்வளவு படிச்சாலுமே 2 பேருக்கு தான் ரொம்ப பயம் இருக்கும். ரொம்ப படிச்சவங்களுக்கு, இல்லைன்னா அதை பத்தி கவலை இல்லாதவங்களுக்கு, அது ஃபியூச்சர் பத்தி கவலை இல்லாதவங்களுக்கு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே ஒரு சின்னதா ஒரு பக்குன்னு இருக்கும். அது எல்லா படத்துக்கும் இருக்கும். துப்பாக்கி இருந்தாலும், கத்தி ஆகட்டும், தீனா ரமணா கஜினி எது பண்ணாலும் ஒரு சின்னதா ஒன்று இருக்கும். கரெக்டா வந்துடணுமேனு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு 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 பயம் எப்பயுமே இருக்கும். அது ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். ஸோ மதராசியை நாங்கள் வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம் சார், September 5th. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கீப் என்டர்டெய்னிங், கீப் இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.